ஃபினான்ஸ் கமிஷன், தமிழ்ல நிதி ஆணையம். சாரி, டவுட் என்ன சஷாங்க் டவுட் சொல்லுங்க. நம்ம ஆல்ரெடி பழைய நோட்லயே ஃபாலோ பண்ணலாமா இல்ல எனிதிங் இஸ் ஃபைன். ஓகே ஓகே டன். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம். Okay, done. Yes. So before we go into finance commission, let me introduce a concept here. Suddenly, all of a sudden, in your house, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வித்தோ ஏதோ ஒன்று பண்ணியோ, யூ கெட் 5 crore all of a sudden. சரியா? அவ்வளோ பெரிய அமௌண்ட் இது வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள வந்ததில்லை, இப்போதான் புதுசா 5 crore வருது. டன். இப்போ all of a sudden when you get 5 crore, அது த்ரூ யூ, உங்க மூலியமா வருதுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பிகாஸ் இட் கம்ஸ் த்ரூ யூ, வில் யூ ஹேவ் தி அத்தாரிட்டி டு ஸ்பெண்ட்? அது உங்க மூலியமா வர்றதுனால நீங்க செலவு பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. டிஃபால்ட்டா இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. யூ ஷுட் ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ், யூ ஷுட் ஆஸ்க் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. ஃபைன். அப்ப என்னன்னா எல்லாமே ஒரு ரூல் ஃபாலோ பண்ணி தான் நடக்குது. கரெக்டா? எவ்ரி திங் இஸ் ப்ரீ டிட்டர்மைன்டு செட்டப் ரூல் பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஓகே. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு டாக்ஸ் ஜாஸ்தியா வரலாம், கம்மியா வரலாம். எஸ். அப்ப டாக்ஸ் ஜாஸ்தியா வருது அப்படிங்கறக்காக ஒரு ஸ்டேட்டுக்கு நிறையாவும், டாக்ஸே அந்த ஸ்டேட்ல இருந்து வரலன்னு கொடுக்காமையும் ஒரு டாக்ஸ் ஒரு ஸ்டேட்டை நம்ம விட முடியுமா? ஈவன் இஃப் த 5 crore இஸ் கம்மிங் த்ரூ யூ, உங்க வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் அது ஈக்குவலா கொடுக்கணும்ல, அவங்க சம்பாதிக்கலனாலும். ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் தேர் இஸ் அ கான்செப்ட் லைக் தட். ஓகே. அப்ப அதை பிரிச்சு ப்ராப்பரா என்ன சொல்றது, பயாஸ்ட் இல்லாம எந்த பாரபட்சமும் இல்லாம அதை கொடுக்கற அளவுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும்ல. அப்ப அந்த அத்தாரிட்டிங்கிறது பொலிட்டிக்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடாது இல்ல. அது ரொம்ப முக்கியம் இல்ல. அரசியல் சார்ந்து இருக்கக்கூடாது இல்ல. இப்ப how many states does India has? How many union territory? 28 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரி. 8 யூனியன் டெரிட்டரியில 2 விட்டுருங்க, பாக்கி ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல் தான். 28 ஸ்டேட்ஸ் தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு. அமித்ஷா இருக்காரு, ஸ்ரீரங்கம் வந்திருக்காரு, பயங்கரமா பேசிட்டு போயிருக்காரு, எல்லாம் ஓகே. இந்த 28 ஸ்டேட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலிங் ஸ்டேட்ஸ்ன்னு கொஞ்சம் இருக்குமா? அவங்களே பிஜேபியே ரூலிங், என்டிஏ அலையன்ஸே ரூலிங்னு. பாக்கி ஸ்டேட்ஸ் கொஞ்சம் நம்ம மாதிரி டிஎம்கே மாதிரி வெஸ்ட் பெங்கால் மாதிரி இருக்கா? ஓகே. இப்போ இவங்க தான் அத்தாரிட்டி அப்படிங்கறனால இவங்க கிட்ட பிரிச்சு கொடுக்க சொன்னா என்ன நடக்கும்? ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்கு எதுவும் வர்றதில்ல, மொத்தமா வராதா? எஸ். அப்போ அந்த பிரிச்சு இல்ல அதை அட்வைஸ் பண்ற அத்தாரிட்டி ரொம்ப அன்பயாஸ்டா, பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகாத ஒரு அத்தாரிட்டியா இருக்கணுமா? ஓகே. அப்ப பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகாத அன்பயாஸ்ட் அத்தாரிட்டியா ஒருத்தர் போடணும்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஒத்துக்குமா? நான் தானே பிரிப்பேன்னு நான் சொல்லுவேன். நான் பிரிச்சா கம்மியா ஜாஸ்தியா கொடுத்துருவேன். வெளியில இருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து பிரிக்கட்டும்னா ஃபர்ஸ்ட் நான் ஒத்துப்பேனா? ஒத்துக்க மாட்டேன். அப்ப நான் எங்க சொன்னா மட்டும்தான் நான் ஒத்துப்பேன்? கான்ஸ்டிடியூஷன். தேர் இஸ் சம்திங் கால்ட் கான்ஸ்டிடியூஷன். யாரு ஆட்சிக்கு வந்தாலும் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன எழுதி இருக்கோ அதன்படி மட்டும்தான் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணணும். கரெக்டா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஆர் த ரூல் புக், அதுதான் guarantor of the entire thing. Okay. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் cannot decide on what basis can be split, but finance commission will do. But finance commission ஒரு புது பாடியா இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் will not allow it to do. கரெக்டா? So finance commission is a constitutional body. புரிஞ்சிருச்சா? அரசியல் அமைப்பிலேயே, அரசியல் அமைப்பு எழுதும் போதே 1950லயே எழுதிட்டாங்க, பினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம்னு ஒண்ணு இருக்கும். நிதி ஆணையத்தின் அடிப்படை, அதோட பரிந்துரையின் அடிப்படையில தான் we can devolute or divide the funds to central governments and state government. ஓகே. எஸ். ஏன் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு ரீசன் இருக்கு, இல்லைன்னா நம்மளுக்கு அப்படிதான் பிரிப்பாங்க அப்படிங்கறனால. ஓகே. ஸோ ரைட் டவுன் பினான்ஸ் கமிஷன். இட்ஸ் அன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அது வந்து இந்திய அரசியலமைப்பு சார்ந்த ஒரு நிறுவனம். அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல இருக்கிற எல்லாத்துக்கும் நம்பர் போட்டுருவாங்களா?
எல்லாத்துக்கும் நம்பர் போட்டு தானே வைப்பாங்க. ஸோ அண்டர் ஆர்டிகல் 280 ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் கான்ஸ்டிடியூட்டட். ஃபினான்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற எல்லாத்துக்கும் நம்பர் இருக்கு, 1 2 3 தான் போடுவாங்க, சும்மா போட்டு வைக்க மாட்டாங்க. ஸோ அண்டர் ஆர்டிகல் 280 ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். கிளியர்? அப்ப கான்ஸ்டிடியூஷன் எந்த வருஷம் எழுதணுங்க? 1950. கான்ஸ்டிடியூஷன் எழுதி முடிச்சது 1950. ஃபினான்ஸ் கமிஷன் முதல்ல கான்ஸ்டிடியூட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1951. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1951. நிதி ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1951. ஃபினான்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1951. ஓகே ஓகே. So it is periodically constituted every 5 year once. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது நிறுவப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே. பீரியாடிக்கலி எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா? 5 வருஷத்துக்கு ஒருக்கா கான்ஸ்டிடியூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 5 year once. 5 வருஷத்துக்கு ஒரு நிதி ஆணையம். ஏங்க 5 வருஷத்துக்கு போடுறாங்க? வருஷம் சொல்லலாம்ல. Election is also 5 years once. So 5 years once it is constituted. And யார் இத அமைப்பானா? Constituted by President of India. Constituted by President of India. It's constituted by President of India. Okay. ஆனா இதுல பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னா மட்டும் நம்ம ஆட்கள் கேட்டுருவாங்களா? ஃபினான்ஸ் கமிஷன் சொல்றதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான். திருப்பி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க வேர்ட் என்ன? அவங்க பரிந்துரை பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. பட் இருந்தாலும் அது சொல்றத கண்டிப்பா கேட்கணும் அப்படிங்கறதுனால ஃபினான்ஸ் கமிஷனுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்கன்னா, குவாசி ஜுடிஷியல் பாடி, அரை நீதித்துறை அமைப்பு. அரை நீதித்துறை அப்படின்னா பாதி கோர்ட்டுக்கு இருக்கிற எல்லா ஃபீச்சரும் அதுக்கு இருக்கும். கோர்ட்ல சொன்னா நம்ம கேட்டுதான் ஆகணும், கோர்ட்டை மீற முடியாதுல்ல. ஸோ இட்ஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி. குவாசி ஜுடிஷியல், தமிழ்ல அரை நீதித்துறை. தமிழ்ல எழுதுறவங்க, இங்கிலீஷ்ல எழுதுறவங்க, இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் ஸ்டாப் மீங்க. இட்ஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி, அரை நீதித்துறை அமைப்பு. மேம் அமைப்பு சொன்னீங்கல்ல, அது கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க மேம். குவாசி ஜுடிஷியல் பாடி. குவாசி ஜுடிஷியல் பாடி. கிளியர்? எஸ். அப்ப இதுக்கு என்ன கோர்ட்டுக்கு ஈக்குவலண்டா இதுக்கு பவர் இருக்குன்னு தெரியணும்ல. குவாசி ஜுடிஷியல்னா சுப்ரீம் கோர்ட் பவர் இருக்குமா இதுக்கு? சிவில் கோர்ட். சிவில் கோர்ட் ஒரு சாதாரண சிவில் கோர்ட்டுக்கு இருக்க பவர், சிவில் நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதே அதிகாரம், சிவில் கோர்ட். சோ சிவில் கோர்ட்டுக்கு இருக்கிற அதே அதிகாரம் அதுக்கு இருக்கு, சிவில் நீதிமன்றம். எஸ், ஃபைன். அப்ப சிவில் கோர்ட் எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும்? கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908. கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908. தமிழ்ல சிவில் நடைமுறை சட்டம் 1908. சிவில் நடைமுறை சட்டம், ஆர் இங்கிலீஷ்ல கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர். கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908 ஃபாலோ பண்றது தான் இந்த கோர்ட்டும். எஸ், இதோட எய்ம் என்ன, எதுக்காக இது அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா எழுதிக்கோங்க, ஏன்னா இது அப்படியே கொஸ்டின். வாட் இஸ் த எய்ம் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன்? ஃபர்ஸ்ட் தமிழ் எழுதிக்கோங்க, தமிழ் எழுதுறவங்க. மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான, தமிழ்ல யார் யார் எழுதுற? ஆஃப்லைன் யாருமே இல்லையா?
ஓகே, சரி. தமிழ்ல ஆன்லைன்ல எழுதுறவங்க எழுதிக்கோங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றேன். மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான நிதி உறவு கட்டமைப்பு வரையுறுத்துதல், அதான் இதோட வேலை. மத்திய மாநிலங்களுக்கு இடையிலான நிதி உறவு கட்டமைப்பு வரையுறுத்துதல் தான் இதோட வேலை. இங்கிலீஷ்ல டு டிஃபைன் த ஃபிஸ்கல் ரிலேஷன்ஷிப். டு டிஃபைன் த ஃபிஸ்கல் ஆர் ஃபினான்ஸ் எது வேணா எழுதிக்கலாம். டு டிஃபைன் த ஃபிஸ்கல் ரிலேஷன்ஷிப் framework to define the fiscal relationship framework between center and the state. To define the fiscal relationship framework between the center and the state. Okay. Yes. தமிழ்ல மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான நிதி உறவு கட்டமைப்பு வரையுறுத்துதல். கிளியர்? எஸ், எழுதிட்டீங்களா? எஸ். இது பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த இம்பேலன்ஸை குறைக்கும். கரெக்டா? ஸோ ரெடியூஸ் த ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ். நிதி ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க உதவும். நிதி ஏற்றத்தாழ்வு, ரெடியூஸ் த ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ், நிதி ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க உதவும். எங்க ஏற்றத்தாழ்வு வரும்? சென்டர் ஸ்டேட்டுக்கு கொடுக்கறதுல. கரெக்டா? சென்டர் வந்து சில ஸ்டேட்டுக்கு நிறைய கொடுப்பாங்க, சில ஸ்டேட்டுக்கு கம்மியா கொடுப்பாங்க. அப்ப அங்க ஒரு இம்பேலன்ஸ், அது ரெடியூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, என் ஸ்டேட்டுக்கு நிறைய உங்க ஸ்டேட்டுக்கு கம்மியான ஸ்டேட்டுக்கு ஒரு இம்பேலன்ஸ் வரும்ல, அதை குறைக்க முடியும்ல. ஸோ வெர்டிக்கல் ஹாரிசான்டல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவோம். சென்டர் ஸ்டேட்டுக்கு கொடுக்கறது வெர்டிக்கல் இம்பேலன்ஸ். ஸ்டேட்டுக்கு நடுவுல வர இம்பேலன்ஸை குறைக்கிறது ஹாரிசான்டல் இம்பேலன்ஸை குறைக்கிறது. புரியுதா? எஸ். செங்குத்து ஏற்றத்தாழ்வு, வெர்டிக்கல் இஸ் இன் தமிழ்ல செங்குத்து ஏற்றத்தாழ்வு. ஹாரிசான்டல் வந்து கிடைமட்ட ஏற்றத்தாழ்வு. மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற செங்குத்து ஏற்றத்தாழ்வு வெர்டிக்கல் ஹாரிசான்டல குறைக்கும். மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற ஏற்றத்தாழ்வு கிடைமட்ட ஏற்றத்தாழ்வை குறைக்கிறதுக்கு. ஃபைன். இப்ப ஒரு கொஸ்டின் வருது. ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் என்பது ஒரு டெம்பரவரி பாடியா பெர்மனன்ட் பாடியா? தற்காலிக ஆணையமா இல்ல நிரந்தர ஆணையமா? எத்தனை பேர் பெர்மனன்ட்? கை தூக்குங்க. 5 years once அது 5 years once it will be எத்தனை constituted. பேர் it will be டெம்பரவரி? கை changed. தூக்குங்க. Temporary. அப்ப எதுவுமே இல்லையா? வாட்? சேஃப் கேமா? ஏதோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிற விடுறான், அடுத்த கிளாஸ்ல எல்லாம் வேற மாதிரி. என்ன டெம்பரரி பாடியா பெர்மனன்ட் பாடியா? பெர்மனன்ட். எத்தனை பேர் இப்ப கை தூக்குங்க? raise your hands if you say permanent. எல்லாம் இங்கிலீஷ் தானே, so raise your hands. permanent நிரந்தர அமைப்பா டெம்பரவரியா? யார் யார் பெர்மனன்ட்? யாருமே இல்ல. 1 2 3 பெர்மனன்ட் தான். ஆனா அப்படிங்கிறீங்களா? எனக்கு புரியல. எஸ், பெர்மனன்டா ஓகே. டெம்பரவரி எத்தனை பேரு? எதுவுமே இல்ல மேம், அது படிக்கிறதே வேஸ்ட். அது எத்தனை பேரு? எஸ், it's a temporary body since 5 years once it keeps changing. No, லோக்சபா வந்து மாறிட்டே இருக்கா, மக்களவை. சோ அது வந்து ஒரு நிரந்தர அமைப்பா? நோ. ராஜ்யசபா மாறுமா? என்னைக்காவது கலையுமா? கலையாது. அப்ப அது நிரந்தர அமைப்பு தானே. சோ finance commission is a temporary body. Then election commission of India, ma'am. Election Commission of India is constituted every 5 years once தானே. No, permanent body மாதிரி அதுல படிச்சேன். எலெக்ஷன் கமிஷனுக்கு வேற கதை, அதை விட்டுருங்க, நான் சொல்றேன். Okay. So finance commission is a temporary body and 5 வருஷத்துக்கு ஒருக்கா கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. 2020 to 2025 அப்படின்னா இது கமெண்ட்ஸ் ஆகிறது, இதோட வேலை செய்ய தொடங்குறது 2020. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடியே கான்ஸ்டிடியூட் பண்ணிடுவாங்க, அமைக்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி. புரிஞ்சிருச்சா? எஸ், எழுதிக்கலாமா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். எழுதுங்க.
இஸ் கான்ஸ்டிடியூட்டட், இங்கிலீஷ்ல எழுதுங்க, தமிழ்ல சொல்றேன். இட் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் 2 years before the period of commencement. 2 years before the period of commencement. It's constituted 2 years before the period of commencement. Okay, தமிழ்ல இது பொதுவாக 2 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்படும். ஓகே, 2 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்படும். கிளியர்? ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் எந்த வருஷம் கான்ஸ்டிடியூட் பண்ணாங்கன்னு எழுதி இருக்கோம்? 1951. அப்ப இப்ப எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கணும்? 16th finance commission இன்னும் ஸ்டார்ட் ஆகல. 15th finance commission. 16th finance commission starts from April 1, 2026. Finance commission years are always financial years. Okay, so இப்ப வந்து 15th finance commission 2020-25. இப்ப 15th finance commission 2020 இருந்து 25. 15th finance commission and under பவர். அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடினா இது எப்ப கான்ஸ்டிடியூட் பண்ணிருப்பாங்க? 2018. But usually 2 years once, sometimes even more than 2 years. The 15th finance commission was constituted in the year 2017. இந்த 15வது நிதி ஆணையம் 2017ல அமைக்கப்பட்டது. ஓகே, done. Okay, next line you can write down 16th finance commission. 16th finance commission was constituted எப்ப அமைக்கப்பட்டுச்சுன்னா December 2023. 16th finance commission was constituted in December 2023. டிசம்பர் 2023ல 16வது நிதி ஆணையம் அமைச்சிட்டாங்க. அது எப்ப இருந்து எஃபெக்ட்டுக்கு வரும்? April 1, 2026. So 16th finance commission will commence from எப்ப இருந்து ஆரம்பிக்கும்? April 1, 2026 for 5-year period. Okay, done. அடுத்தது important chairmans of finance commission. மொத்தம் எத்தனை இப்போ ஏப்ரல் 1 சேர்த்துனா மொத்தம் எத்தனை finance commission? 16. நீங்க எக்ஸாமுக்கு போகும்போது 16 ஃபினான்ஸ் கமிஷன். அப்ப 16 ஃபினான்ஸ் கமிஷனோட இயர், கான்ஸ்டிடியூட் பண்ணது, அதோட சேர்மன் யாரோட தலைமையில அமைக்கப்பட்டது எல்லாமே படிக்கணுமானா வேண்டாம். 16ல ஒரு 6வது நம்ம படிக்கணும். ஃபர்ஸ்ட் 3, கடைசி 3 படிக்கணும். ஓகே, சோ இம்பார்ட்டன்ட் சேர்மன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் எழுதிட்டீங்களா? ஓகே, இம்பார்ட்டன்ட் சேர்மன்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் எப்ப கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க? 1951. அதோட பீரியட் கான்ஸ்டிடியூட் பண்ணது பீரியட் 52 to 57. ஓகே, கான்ஸ்டிடியூட் பண்ணது எப்பவுமே ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 51, 52 to 57. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் வந்து கேசி நியோகி. கேசி நியோகி முதல் நிதி ஆணையத்தின் தலைவர். இந்தியாவின் முதல் நிதி ஆணையத்தின் தலைவர் யார் அப்படிங்கிறது பேசிக்கான கொஸ்டின். பட் இப்பெல்லாம் குரூப் 4ல கேட்கறாங்க. முதல்லாம் குரூப் 1ல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப ஸ்டாண்டர்ட் ஜாஸ்தியா குரூப் 4ல கேட்கறாங்க. செகண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் எப்ப கான்ஸ்டிடியூட் பண்ணிருப்பாங்க? 1956, 1957 to 62. ஓகே, செகண்ட் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் கே சந்தானம். செகண்ட் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் கே சந்தானம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டிடியூட் பண்ணது 1960ல 1960. 5 வருஷங்கிறது 1962 to 66 வரைக்கும். 92 to 1966 வரைக்கும். சேர்மன் ஏ.கே. சந்தா. CHANDA. ஏ.கே. சந்தா.
மேம் அந்த இயர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். கான்ஸ்டியூட் பண்ணது 60ங்க. இயர் கமிஷன் இயர் 62 to 66. தேங்க்யூ. கான்ஸ்டியூட் பண்ணது 60. ஓகே. நாலாவது வந்து தமிழ்நாட்டுக்காரு, அதனால அதை எழுதிக்கலாம். 64ல கான்ஸ்டியூட் பண்ணாங்க. பீரியட் 66 to 69. ஹெட் வந்து பிவி ராஜ்மன்னார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். அடிக்கடி கொஸ்டின் டிஎன்பிசியோட எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ராஜ்மன்னார் இருப்பாரு. ஓகே. பிவி ராஜமன்னார். பிவி ராஜமன்னார். ஓகே. நாலாவது பினான்ஸ் கமிஷனோட ஹெட் யாரு? பிவி ராஜமன்னார். 64 கான்ஸ்டியூட்டட், 66 to 69. ஓகே. ஸோ இப்போ என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, who is பிவி ராஜமன்னார்? வாட் இஸ் இஸ் கான்ட்ரிபியூஷன் டு தமிழ்நாடு? ராஜமன்னார் அப்படிங்கிறவர் யாரு? என்னெல்லாம் பண்ணியிருக்காரு? என்னென்ன ஆணையத்துல தலைமை தாங்கியிருக்காரு? இன்டர்ஸ்டேட் கமிஷன் என்னென்னமோ பண்ணியிருப்பாரு அவரு. ஓகே. ஸோ ராஜமன்னாரை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிடணும். எங்கிருந்து கலெக்ட் பண்ணுவீங்க? ம், எங்கிருந்து கலெக்ட் பண்ணுவீங்க? Google, ma'am. கூகுள் Google. கூகுள் கூகுள் தான். வேற எங்க? ராஜமன்னார்ட்டே போய் கேட்டு வருவீங்க? எனக்கு புரியல. எஸ், கூகுள் தான். பட் ஒன் திங் என்னன்னா, டு நாட் ஸ்டிக் டு ஒன் சோர்ஸ். டக்குன்னு பார்த்தோன்னே விக்கிபீடியா 4 பாயிண்ட் சொல்லுதா, எழுதுனமா முடிஞ்சு, அப்படி இல்லை. ஸ்பெண்ட் சம் டைம் டு கோ அண்ட் கோ டீப். ஓகே. அப்போ அதுல இருந்து ஏதாவது லூப் கிடைக்கும், அதெல்லாம் பண்ணணும். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் ஆஃப் திஸ் இயர் வில் ஸ்டார்ட் வித் பிவி ராஜ்மன்னார். அது போகும், ஒரு 30-40 போகும். பட் இவரை வச்சு ஆரம்பிப்போம். டன். இது நான் ஃபர்ஸ்ட் 4 கமிஷன் எழுதிட்டேமா? மேம் டிவி ராஜமன்னாருங்களா பிவி ஆமாங்க. ராஜமன்னாரா பிவிங்க. பிவி பிவி பீகாக் ஓகே பிவி ராஜமன்னார். ஓகே. ஃபர்ஸ்ட் 4 எழுதிட்டோமா? இப்ப கடைசி 4 எழுதிக்கலாமா? ஒன் ஓகே. செகண்ட் மேம். 66 to 69 4 இயர்ஸ் தானே வருது. 66, 67, 68, 69 அந்த வருஷம் 4 வருஷம் தாங்க. ஓகே. ஓகே. தே கேன், இட்ஸ் a டெம்பரவரி பாடினோ, எப்ப வேணா கழிச்சிட்டு மறுபடியும் போட்டுக்குவாங்க. அதனாலதான் டெம்பரவரி பாடின்னு சொல்லிடுறது முதல்லயே. டன். ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் 4 வில் கோ. வில் ரைட் ஃப்ரம் 12, 13, 14, 15, 16 எழுதலாம். 16 இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஸோ 12 இருந்து 12th 2002 கான்ஸ்டியூட் பண்ணது. 12வது 2002. இயர் வந்து 2005 to 10. 2005 to 10. ஹெட் சி ரங்கராஜன். சி ரங்கராஜன். கண்டினியூவாவே எழுதிக்கலாமா கண்டிப்பா எழுதிக்கோங்க. நம்பர் மட்டும் கரெக்டா போட்டுக்கோங்க. 12th ஃபினான்ஸ் கமிஷன். ஹெட் வந்து சி ரங்கராஜன். 2002 இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அண்ட் 5 இயர்ஸ் வந்து 2005 to 10. அடுத்தது 13th ஃபினான்ஸ் கமிஷன். 2007 இயர் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 2007. கமென்ஸ் ஆனது 2010 to 15. ஓகே. யாரோட தலைமை? டாக்டர் விஜய் எல் கேல்கர்.